ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா வீட்டில் ஒரு ஃபிஷ் டேங்க் எப்படி ரெடி பண்ணலான்னு. இது நான் இப்போ வாங்கிட்டு வந்த ஃபிஷ்ஷு தான். இது எல்லோ கலரில் இருக்குது. இது பார்த்து இது என்னென்னா கெப்பி தான். என்னோடய பவுல் இருந்தது, அது உடஞ்சிச்சு. அதனால நான் சீக்கிரமாக போய் ஒரு ஃபிஷ் டேங்க் வாங்கிட்டு வந்தேன். அது கூட இந்த ஃப்ளவர் கூட நான் வாங்கிட்டு வந்தேன் பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஃபிஷ் டேங்கு எப்படி க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலான்னு பார்க்கலாம். இது 200ன்னு நான் வாங்கினேன். இது இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதில் நிறைய தூசி இருக்குது பாருங்கள், நிறைய தூசி இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு நம்ம இது நல்லா வாஷ் பண்ணிக்கணும். நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம பேலன்ஸு ஃபிஷ் எல்லாம் போட்டுக்கலாம். இப்போது நான் அது க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துச்சு பாருங்கள். இங்கே பிக்சர் எல்லாம் ஒட்டி இருக்குது. இப்போது என்னோடய பழைய ஃபிஷ் டேங்கில் உள்ள ஸ்டோன்ஸு தான் இது மணி பிளான்ட்டு. இதில் கொஞ்சோண்டு மண் இருக்குது. இப்படி தான் மணி பிளான்ட்டு நான் அதுக்குள்ளே வச்சுருந்தேன். அதே மாதிரி இதே மாதிரி ஒரு 2-3 ஸ்டோன் அதில் நம்ம வச்சுக்கலாம். ஆனால் இது வைக்கும்போது நல்லா மேலே வரமாட்டாங்க இந்த மணி பிளான்ட். அப்போது பார்க்குறதுக்கும் கொஞ்சம் அழகாக இருக்கும். அதனால தான் இது அப்படியே உள்ளே வச்சுக்கலாம் பாருங்கள். ஒரு சைடாக வச்சுக்கலாம். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேலன்ஸ் ஸ்டோன் இருக்குது இல்லையா, அதை அப்படியே கீழே அப்படியே வச்சுக்கலாம். இதுக்கு என்னென்னா நான் மோட்ரு வைக்கலை, ஏன்னா மோட்ரு இதுக்கு தேவையில்லை. ஏன்னா நம்ம இதில் போட்டிருக்கிறதே கெப்பீஸ் தான். அதனால தான் இதில் தேவைப்படாது. கெப்பீஸ்னால் நமக்கு ஆக்சிஜன் அந்த மோட்ரு இல்லைன்னாலும் அது இருக்கும். அதனால தான் இது என்னோடய பழைய இதில் இருந்தது தான் செல்ஸு. அதை அப்படியே வச்சுக்கலாம். இவ்வளோதான். இதுக்கப்புறமா நம்ம வாங்கிட்டு வந்தல அந்த ஃப்ளவரை நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை அப்படியே ஒரு சைடாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். இதே மாதிரி தண்ணி ஃபில்லப் பண்ணிக்கணும். ஆனால் ஓரளவுக்கு தண்ணி ஆகும்போது நம்ம ஃபிஷ்ஷு விட்டுக்கலாம். ஏன்னா அந்த ஃபிஷ் டேங்க்லேருந்து கொஞ்சம் தண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். எப்போதும் நம்ம ஃபிஷ் டேங்கு க்ளீன் பண்ணும்போது அதிலேருந்து கொஞ்சம் தண்ணி நம்ம புதுசாக தண்ணி மாற்றோம் இல்லையா, அதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். இது இப்போ நான் வாங்கிட்டு வந்து இல்லையா அந்த ஃபிஷ்ஷு தான். நல்லா எல்லோ கலரில் இருக்குது. மெதுவாக இதே மாதிரி உள்ளே வச்சு இதே மாதிரி விட்டுக்கலாம். இப்போது இங்கே பவுலில் இருந்து இல்லையா அந்த ஃபிஷ்ஷு கூட நம்ம இது கூட போட்டுக்கலாம் பாருங்கள். இது தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். அது அப்படியே நம்ம இதில் மெதுவாக ஊற்றிக்கணும். ஹைட்டில் ஊற்றக்கூடாது. இதே மாதிரி சேர்த்து வச்சு இதே மாதிரி விட்டோம்னா அது போயிடுவாங்க. இதெல்லாம் தான் நான் இங்கே பவுலில் வச்சுருந்த ஃபிஷ்ஷு. இதெல்லாம் கெப்பீஸ் தான். கெப்பீஸ்னால் நமக்கு ஆக்சிஜன் வேண்டாம். ஆக்சிஜன் அந்த மோட்ரு வைக்கும் இல்லையா, அந்த மோட்ரு இல்லாமல் கூட நம்ம வீட்டில் ரொம்ப நாள் இருக்கும். இது அது ரொம்ப ஜாலியாக விளையாடுது. இப்போது டேங்கு க்ளீன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான். இப்போ என்னென்னா நான் ஒரு வாட்டர் மெலனோட ஒரு பீஸ் போட்டிருக்கேன். அது ஃபிஷ்ஷு நல்லா சாப்பிடும் வாட்டர் மெலன். இப்போது அதுக்கு தேவையான தீனி போட்டிருக்கேன்.